அப்பா, உங்களுக்கு ஜலதோஷம் சொன்னீங்கல்ல, சுடுதண்ணி வச்சிருக்கேன். மறந்து போய் பச்சை தண்ணில குளிச்சிடாதீங்க. அப்புறம் சோப்பு டவல்ல பாத்ரூம்ல வச்சிட்டேன்ப்பா. சரிம்மா, குளிச்சுக்கிறேன். அப்பா, சாரதி சித்தப்பா வந்திருக்காரு. வாப்பா சாரதி, இன்னைக்கு என்ன ஆடியா அமாவாசையா? இல்ல நீ ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தானே வருவ, உட்காரு. மீனா, சாரதிக்கு காப்பி கொடுமா. மாடி சக்கரை வேணா, கசப்பாவே இருக்கட்டும். சரி, சக்கரை எல்லாமே போட்டு கொண்டு வா. சரிப்பா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சௌக்கியம்தான். சரி, உனக்கு என்ன சக்கரை வியாதியா? இனிப்பான விஷயம் சொல்ல வந்தா நானே சர்க்கரையை கொஞ்சம் தூக்கலா போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். என்ன சாரதி சொல்ற? எப்படி சொல்றதுன்னு நானே ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கே அடிநாக்கு வரைக்கும் கசக்குது. என்ன விஷயம் சொல்ல வர? தெளிவா சொல்லு. காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போனான்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துல அது அப்படியே உல்டாவா ஆயிடுச்சு. காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ கொண்டு போயிடுவா போல் இருக்க. புரியலையே. மீனாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன சித்தப்பா? அது ஒன்றும் இல்லம்மா, உன் கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுதுல்ல, அதை சொல்றாப்ல. அது சரி சாரதி, நீ வேற விஷயம் சொல்ல வந்தில்ல, அதை சொல்லு. இதே கல்யாணம் தள்ளி போற விஷயம்தான். எவ்வளவு தள்ளி போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த நம்பிக்கையே ஆட்டம் கண்டு போச்சே. என்ன சொல்றீங்க? சிவா வேலை பார்க்குற கம்பெனி முதலாளியோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி சிவாவுடைய தோட்டத்து பங்களாவில் தங்கியிருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். ஏதோ நம்ம முதலாளி பொண்ணாச்சேன்ற அக்கறையில் சிவா கொஞ்சம் அன்பா ஆதரவா கவனிக்க போய் இப்போ அதுவே கப்புன்னு பத்திக்கிச்சுங்க. சிவா மாமா அப்படிப்பட்டவர் இல்ல. ஆமா சாரதி, சிவா மீனாவை தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ரெண்டு பேரும் இப்படி அப்பாவியா இருக்கீங்களே. முற்றும் திறந்த முனிவர்னு யாருக்கு பேரு? விஸ்வாமித்திரருக்கு. அவரே மேனகை கிட்ட மயங்கிடலையா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆம்பளைங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கு தான். இல்ல, சிவா மாமா மத்த ஆம்பளைங்க மாதிரி கிடையாது. அங்க கல்யாண ஏற்பாடு நடக்குதுமா. சிவா நல்லா படிச்சவன், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன்ற விஷயம் இங்க வந்த பிறகுதான் அந்த பூஜா பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவாவை மாப்பிள்ளைய ஆக்கிட்டா கோடிக்கணக்கில் பிசினஸ்ல சம்பாதிக்கலாம்னு அவங்க அப்பாவும் யோசிச்சிருக்காரு. அதான் இப்ப கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்கு. சிவா மாதிரி ஒரு மாப்பிள்ளையாடியே அவங்க அப்பாவும், சிவா மாதிரி ஒரு புருஷன் அமையற பொண்ணும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? சாரதி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மையா இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதா என்ன? அழாதம்மா. மீனா, அவசரப்படாதம்மா, தீர விசாரிப்போம். அதெல்லாம் நான் நல்லா தீர விசாரிச்சிட்டேன். நான் சொன்னதுதான் உண்மை. அப்ப நான் புறப்படுறேன். இங்க பாருங்க, அடுத்த தடவை வரும்போது முடிஞ்ச ஏதாவது இனிப்பான செய்தியோட வரேன். மீனம்மா ஜாக்கிரதை. இதை பாருமா, சாரதி ஊருக்குள்ள ஏதாவது ஏடா கூடமா சொல்லிக்கிட்டு தெரியுற ஆளு. அவன் சொல்றதெல்லாம் நடக்குமா? இதை பாரு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ போ, கவலைப்படாத, போ. அப்பா சொல்றல, போ. பத்தி குச்சி பத்தி காதடா, யாரும் வந்து ஒரசுற வரையில். சார் சார் நீங்களா? உங்களை பார்க்க தான் சார் போயிட்டு இருக்கேன். என்னாச்சு? சொக்கலிங்கத்தை பாத்தியா? பத்த வச்சிட்டேன் சார். உஷ்ணமான விஷயமாச்சா, சட்டுன்னு பத்திக்கிச்சு. சொக்கலிங்கம் பாவம் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறார். மீனா ரெண்டா மடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. குட் சார், மூளை கேட்க கூடாதுன்னு தான் சொல்லுது, ஆனா அதை மனசு கேட்க மாட்டேங்குது சார். மூளை எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை இந்த மனசு கேளு கேளுன்னு சொல்லுது. கேட்டுட்டுமா சார்? அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது சார். இது ஒரு மாதிரியான அரசியல். சரி, இந்தா வச்சுக்க. என்ன சார் இது, பணம் எல்லாம் கொடுக்குறீங்க? இதெல்லாம் நான் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் சார் செய்கிறேன். இருந்தாலும் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த தடவை மட்டும் வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சாரதி. என்ன சார் இது, பணத்தையும் கொடுத்துட்டு நன்றியும் சொல்கிறீங்க? அது சரி, பெரிய மனுஷங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. நான் வரேன் சார். சார், இந்த அரசியல்னு ஏதோ சொன்னீங்களே, அதில் நான் இல்லையே. ஏன்னா எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் சார். அதான் வரேன் சார்.
அம்மா வாமா வந்துட்டியா? இரு போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீ துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டேன். ஒரே ஒரு சேலை மட்டும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. காஞ்ச வரைக்கும் போதும். அதையும் எடுத்து மடிச்சு பெட்டில வை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கிளம்பணும். ஏன்டி இப்படி பறக்குற? ஐயோ நீ தொணன்னு பேசாதம்மா. போய் சூடா கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா. ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். தெரியுது, சொல்லு. நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஏன்? ஒரு தப்பு செஞ்சுட்டு போலீஸ் கமிஷனர் வீட்லயே நடமாடுறது எவ்வளவு டார்ச்சரான விஷயம் தெரியுங்களா? முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. எப்ப மாட்டிக்கணும்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சித்ரா. இல்லைங்க, என்னால முடியாது. பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் என் ஊரை பார்த்து போயிடுவேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்கள ஒரு நாள் மறக்க மாட்டோம். சரி, இன்னும் 1 மணி நேரத்தில் எங்கால் பணத்தோட வருவான். அதை வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிடு. நிச்சயமா வந்துருவாங்கல்ல? கண்டிப்பாக வருவார்மா. நீ ஊருக்கு போகிறதுக்கு ரெடியா இரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ அப்பா. ஹலோ, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார். ராதாகிருஷ்ணன் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன நம்பரோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்படியா? சொல்லுங்கள். நம்பர் 27, நம்பர் 27, பாளையக்காரன் ஸ்ட்ரீட், பாளையக்காரன் ஸ்ட்ரீட், சிந்தாதிரிப்பேட். சிந்தாதிரிப்பேட். ஓகேங்க, தேங்க்ஸ். துரை சார். வண்டியை சிந்தாதிரிப்பேட்டு கொடுங்க. ஓகே சார். அம்மா நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் வந்துரு. ஆமா, எத்தனை மணிக்கு பஸ்ன்னு சொன்ன? அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குமா. நீ இப்படியே சோஃபால உட்காந்துட்டு நான் போய் ஆட்டோவை கூட்டிட்டு வந்துடுறேன். ம். அம்மா என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா உட்கார சொல்லுமா. சரிம்மா, உட்கார சொல்றேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா வா. சரிம்மா. ஆட்டோ அவசரமா கோயம்பேடு வரைக்கும் போகணும், வரீங்களா? ஐயோ, அவ்வளவு தூரம்லாம் நம்மளால வர முடியாதுமா. நீ வேற ஆட்டோ பாத்துக்கோ. மீட்டர் கூட போட வேண்டாம். நான் ரொம்ப அவசரமா போகணும். நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன். 100 ரூபாய் கேட்பான், கொடுப்பியா? 100 ரூபாயா? பாத்தியா, வாயை பழகுற பாத்தியா? சரி சரி வாங்கிக்கோங்க. இத பாருங்க, பீக் கவரு, டிராஃபிக் அப்படியெல்லாம் எதுவும் காரணம் சொல்லக்கூடாது. எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போங்க. இந்த பாருமா, இது ஆட்டோ, ஃப்ளைட் கிடையாது. சொல்லிட்டு இல்ல, போய் உட்காரு. அப்ப போங்க சீக்கிரம். இங்கதான். அம்மா, போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா. சரி. அம்மா அம்மா. என்னடி? ஆட்டோ வந்தாச்சு, கிளம்பலாமா? ஆமா, நாம இப்ப எதுக்கு அவசர அவசரமா ஊர் கிளம்பணும்? அம்மா திருப்பி திருப்பி அதையே கேட்காதம்மா. கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னெல்லாம் கேட்காதம்மா. நாம இன்னும் 5 நிமிஷத்துல கோயம்பேடுல இருக்கணுமா. ஏண்டி, நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் சேஞ்சுக்கு நம்ம சித்தி வீட்டுக்கு போறோம். ஆமா, யாராவது வந்தாங்களா? உன்கிட்ட ஏதாவது கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னாங்களா? யாரும் வரலையே. வரலையா? மணி 8 ஆகுது. 1 மணி நேரத்துல வரதா சொன்னாங்களே. என்னடி விஷயம் அது? அது உனக்கு தெரிய வேணாமா? நீ போய் சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வா. எனக்கு தலைய வலிக்குது. ஆமா, இந்த சின்ன வயசுலயே இப்படி டீ குடிச்சுக்கிட்டே இரு. முடியெல்லாம் நிறைச்சு போகட்டும். இங்க சித்ராங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? இந்தாம்மா, இதுல 2 லட்ச ரூபா இருக்கு. குணா நான் கொடுத்துட்டு வர சொன்னேன். நான் 7 மணிக்கே வந்திருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாம்மா, எண்ணியெல்லாம் பார்க்க வேணாம். எங்க தொழில வாக்கும் சுத்தம், நேரமும் சுத்தம். குணா சார்ட்ட ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. சரி சரி சொல்றேம்மா. நீங்க ஊருக்கு போறதா சொன்னீங்களே, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். சரி வரமா. ஏய், குணா எங்கடா? தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். சார் தெரியாது சார். தெரிய வைக்கிறேன். அரெஸ்ட் பண்ணுங்க அவனை. போடா. ஒரு போலீஸ்காரன் வீட்லயே வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு எதிராக உளவு வேலை பார்க்குறியா? ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு விசாரிக்கிறேன்.
ஏத்துங்க வண்டியில் தான் ஐயோ என் பொண்ணு என்ன சார் தப்பு பண்ணா ஏன் சார் அவளை அழைச்சிட்டு போறீங்க சார் விட்டுருங்க சார் மூடு நம்ம வண்டியில ஏத்துங்க வாமா வா அங்க கல்யாண ஏற்பாடு நடக்குதுமா. சிவா நல்லா படிச்சவன், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன்ற விஷயம் இங்க வந்த பிறகுதான் அந்த பூஜா பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவா மாதிரி ஒரு மாப்பிள்ளை அடைய அவங்க அப்பாவும் சிவா மாதிரி ஒரு புருஷன் அமையற பொண்ணும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் நான் நல்லா தீர விசாரிச்சிட்டேன். நான் சொன்னதுதான் உண்மை. ஐயா அம்மா, ஐயா வீட்ல இருக்காரா தோட்டத்துல இருக்காரா? தோட்டத்துக்கு போயிருக்காரு. என்னம்மா ஏன் கண் கலங்குறீங்க? அம்மா மீனாம்மா என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? கண்ணாயிரம், நான் சிவா மாமாவை பார்க்கணும், கூட்டிட்டு வரியா? கையோட கூட்டி வர்றம்மா. ஏன் அழுவுறீங்க அதை சொல்லுங்க. நான் அப்புறமா சொல்றேன், நீ முதல்ல போய் நீங்க கூட்டிட்டு வா. அழப்படாது. இன்னும் 5 நிமிஷத்துல சிவா தம்பி இங்க இருப்பாப்ல. நீங்க அழாதீங்கம்மா, இந்த வந்துறேன். சிவா, சிவா, என்னப்பா? மெட்ராஸ்ல இருந்து யாரோ அன்பான், இந்த பேசு. சரிப்பா, சொல்ல அன்பு. ஐயா, என்னடா? சிவா தம்பியை பார்க்கணுங்க. ஏன், எதுக்கு? மீனாம்மா. என்னடா மீனாம்மா கண்ணாமான்ட்டு, என்ன விஷயம்? மீனாம்மா சிவா தம்பியை பார்க்கணும்னு சொன்னுச்சு. ஓ, இங்க வரக்கூடாதுன்ன உடனே தூது விட ஆரம்பிச்சிட்டாளா? என்னவா? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்து பேசதான். எதுக்கு பேசணும்? பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிறேன். என்னையா தெரியாத மாதிரி பேசுறீங்க? கட்டிக்க போற மாப்பிள்ளைகிட்ட பொண்ணு பேச ஆசைப்படுறது தப்புங்களா? அடி செருப்பால. நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிப்பீங்களாடா? இந்த வீட்டுக்கு மருமக யாருன்றது முடிவு பண்ண வேண்டியது நான். தெளிவா அந்த புள்ளகிட்ட சொல்லிட்டேன், இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மெதிக்காதேன்னு. இன்னுமா அவ ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்கா? பெரிய மாவன் எனக்கு திட்டுவான், நாளைக்கு அணைச்சுக்குவான் நினைச்சுக்கிட்டு இருக்காளவ. இந்த ராஜசேகர் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். சொந்தக்காரிங்கிற முறையில கூட அவ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, வரக்கூடாது. பையனே என் பேச்ச கேட்டு அடக்க உடக்கமா இருக்கான். பொட்டச்சி கிட்ட தூது வேண்டி கிடக்கு. கல்யாண ஆசை வந்துச்சுன்னா எவனாவது இழுத்துட்டு ஓட சொல்லு. ஐயா, இந்த குடும்பத்து மேல மீனாம உசிரையே வச்சிருக்கு, அதை இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறது நியாயங்களா? ஏய், நீ எல்லாம் எனக்கு நல்லது கெட்டது சொல்ல ஆரம்பிச்சிட்டல. ஏய் கண்ணாயிரம் ஐயா, மீனா ஓம் பொண்ணா இருந்தா கூட என் பையனுக்கு கட்டி வச்சிருவேன். அவன் பண்ண பாவம் சொக்கலிங்கத்துக்கு மகளா பிறந்துட்டா. அவன் உடம்புல ஓடுறது துரோக ரத்தம் கண்ணாயிரம். அது இந்த வீட்டுல கலக்க கூடாது, புரியுதா? ஐயா ஓ அன்பு, நான் நல்லா இருக்கேன். வேலை எப்படி போயிட்டு இருக்கு? மேடத்தை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். சிவா, சரி. என்னம்மா? ரொம்ப தூரம் போறியாப்பா? இல்லம்மா, தோட்டத்து பங்களா வரைக்கும் போறேன். சாப்பிட்டு போப்பா. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா. சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சரியா? ஓகே, பாய். என்னடா இன்னும் இங்கே நின்னுக்கிட்டு? இடத்த காலி பண்ணு. ஓ, என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போ. போ. வந்துட்டான் பாரு தூது சொல்றதுக்கு. Come here, man. நான் ஒருத்திங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். பார்க்காம போனா என்ன அர்த்தம்? மேடம் ப்ளீஸ் கைவிடுங்க. மேடமா? What is this? பூஜான்னு கூப்பிடு. இல்லையா? செல்லமா பூஜ்னு கூப்பிடு. சாரி மேடம், நீங்க எனக்கு முதலாளி. Oh, well said. அப்படின்னா நான் சொல்றபடி செய். பேசாம இப்படி வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்னோட இந்த அழகான 2 கண்ணை பார்த்து செல்லமா அப்படி கண்ணத்துல தட்டி கால் வலி குறைஞ்சிடுச்சா டார்லிங் அப்படி கேட்டா நல்லா இருக்கும்ல?
மேடம் எனக்கு டிராமாலாம் ஆக்ட் பண்ண வராது மேடம். உன்னை யாரு டிராமா பண்ண சொன்னா? ஒரிஜினலாவே பேசலாமே. இதெல்லாம் என் மீனா கிட்ட மட்டும் தான் என்னால செய்ய முடியும். மீனா, you know, நீ ஒரு ஃபூல். மீனா ஒரு பட்டிக்காடு மேன். அவகிட்ட நீ என்ன எதிர்பார்க்க முடியும்? வேணும்னா அழகழகா ஒரு 1/2 டசன் குழந்தைங்க பெத்து கொடுப்பா. அதை விட்டுட்டு அமெரிக்கால பிசினஸ் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி எவ்வளவு நல்லா இருக்கு, இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் என்னென்ன பார்ட்டிஸ் நடக்குது, அங்கெல்லாம் போல வான்னு கூப்பிடுவாளா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மேடம். புருஷனோட பசி அறிஞ்சு பரிமாறவ தான் தர்ம பத்னி. அது என் மீனாவால அற்புதமா செய்ய முடியும். கைவிடுங்க மேடம் ப்ளீஸ். நோ நோ, இந்த பூஜா என்னைக்குமே பிடிச்ச பிடிய விட்டதே கிடையாது. இந்த சிவா மீனோட ஸ்பர்ஷத்தை தவிர வேற எதையுமே விரும்பினது கிடையாது. விரும்பினது கிடைக்கிற வரைக்கும் நான் போராடினதை நிறுத்தினதே கிடையாது. மேடம், வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துதான் ஆகணும். ஓ, என் விஷயம் தான் உங்களுக்கு முதல் தோல்வியா இருக்க போகுது. அப்படியா? ஆமா. பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே என்ன